அறிவு உலகம். ஒரு அறிஞர் ஒரு பொருளை கண்டுபிடிக்க தேடுகிறார். ஒரு அறிஞர் ஒரு ஒரு படைப்பை கண்டுபிடிக்கிறது தேடுகிறார். அப்பொழுது தேடுதலில் தான் அறிவு உருவாகிறது. நன்றாக தேடுதல் இருக்கிறது. ஆனால் ஒழுக்கமில்லாத அறிவை நம் கிரிமினல் என்று கூறுகிறோம். அவன் ஒழுக்கமில்லாத அறிவை நம் அறிவாளி என்று கூறுவதில்லை, அறிவியல் என்றே கூறுகிறோம். ஒழுக்கமில்லாத அறிவு ராவணன் மிக அறிவாளி, சூரபத்மன் மிக அறிவாளி. ஆனால் அவரிடம் என்ன இல்லை? ஒழுக்கமில்லாதனால் அந்த அறிவு போற்றப்படுவதில்லை. அப்போது ஒழுக்கமில்லாத அறிவு பயனற்றது, ஒழுக்கமில்லாத அறிவு பயனற்றது. அப்படி பார்க்கும்போது தேடுதலும் ஒழுக்கமும் அறிவுக்கு துணை. தேடுதல் யார்? வேடுவர் யார்? வள்ளி. வள்ளி தேடுதலை குறிக்கும். வேடுவர் பெண். வள்ளி புறத்தி தேடுதல். அவர்கள் மூலிகைகளை தேடுவார்கள், அவர்கள் விலங்குகளை தேடுவார்கள். அந்த தேடி அந்த காட்டுக்குள் சென்று அபாயங்களை தாண்டி அவங்க இலக்கினை சரியாக துல்லியமாக அடைவார்கள். அப்படி என்றால் தேடுதல் வள்ளியை குறிக்கும். ஒழுக்கம் தேவர்கள் என்றால் ஒழுக்கத்தை குறிக்கும். தேவர்கள் யார்? தேவருடைய மகள் தெய்வானது ஒழுக்கத்தை குறிக்கும். அப்படி என்றால் பஞ்சபூதம் சிவன், சக்தி, ஆற்றல், உயிர், கணபதி பிள்ளையார், ஞானம் பிள்ளையார் சித்தி, புத்தி, நல்ல கடவுள் அருள் சித்தி, புத்தி நல்ல புத்தி, முருகர் அறிவு, தேடுதல் வள்ளி, ஒழுக்கம் தெய்வானை. நீங்கள் இப்பொழுது ஒவ்வொரு கடவுளையும் தேடி அடைய வேண்டியதில்லை. இது அத்தனையும் உங்களிடமே இருக்கிறது. ஞானம் உங்களிடம் இருக்கிறது, நல்ல புத்தி உங்களிடம் இருக்கிறது, ஒழுக்கம் உங்களிடமே இருக்கிறது, தேடுதல் உங்களிடமே இருக்கிறது. கடவுள் சித்தி நீங்கள் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். சித்தியும் உங்களிடமே இருக்கிறது, எல்லாம் உங்களிடமே இருக்கிறது. இந்து மதம் பல கடவுள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அத்தனைக்கு பின்னால் அறிவார்ந்த உண்மைகள் இருக்கிறது. இப்பொழுது பிள்ளையாருக்கும் முருகருக்கும் முதல் சண்டை சிவனுக்கும் சக்திக்கும் சண்டை என்றார்கள். சிவனுக்கும் சக்தியை எழுத்து விட்டார்கள், மூர்ச்சை செய்து விட்டார் என்று சொல்வார்கள். இது எதற்காக அந்த கதைக்கு சண்டை கூறப்பட்டுள்ளது என்றால், சிவனை விட சக்தியை விட பெருங்க சிவனிடமிருந்துதான் சக்தி உருவாகிறது என்று உங்களுக்கு நிரூபிக்கவே அந்த கதை கூறப்பட்டது. அந்த கதையை பார்த்தீர்கள், சிவன் இல்லாமல் சக்தி இல்லாமல் சிவன் உண்டு என்பதை நிரூபிக்கின்றார் கூறுவதற்காக அந்த கதை கூறப்பட்டது. அடுத்த என்ன கதை கூறப்பட்டது என்றால், முருகருக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி, ஞான பலத்திற்காண்டி போட்டி. ஞானத்திற்கும் அறிவுக்கும் போட்டி என்றால் ஞானம்தான் ஜெயிக்கும். அறிவு சிறு துளி நீர் என்றால் ஞானம் கடலை போன்றது. அப்படி பார்க்கும்போது அறிவை கொண்டு ஞானத்தை ஒரு காலமும் வெல்ல முடியாது. அறிவுடன் ஞானம் தோற்றுதான் போகும். கூறப்பட்ட கதை அறிவை கொண்டு ஞானத்தை வெல்ல முடியாது, அறிவை கொண்டு ஞானத்தை பெற முடியாது, அறிவை கொண்டு ஞானத்தை ஒரு நாளும் வெல்ல முடியாது. உங்க அறிவு பயனற்றது, ஞானம் மிகச்சிறந்தது. ஞானம் கடல் என்றால் அறிவு சிறுதுளி. அறிவுக்கும் ஞானத்திற்கும் போட்டி என்றால் ஞானம்தான் ஜெயிக்கும், அறிவு தோற்கும். இதை கூறவே அறிவுக்கும் ஞானத்திற்கும் போட்டி வைத்து ஞானம் ஜெயிச்சதாக கதை கொள்கிறார்கள். அடுத்தது இந்த உடலில் உயிர் உடல், இந்த உயிரிலிருந்து தோன்றுவது
ஒன்று செயல், இன்னொன்று சிந்தனை. நினைவு சிந்தனை. ஒன்று நினைவு, ஒன்று சிந்தனை. உடலிடம் உடல் வீட்டிலிருந்து உருவாகிறது. ஒன்று செயல், படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், தூங்கி விடுகிறோம். நினைவு நன்றாக இருக்கிறது, செயல் சரியில்லை. ஒருத்தரை அடிக்க வேண்டும் என்று போனோம், ஐயோ போக வேண்டும் என்று விட்டோம். செயல் நன்றாக இருந்தது, நினைவு சரியில்லை. நினைவும் செயலும் ஒன்று போல இருக்க வேண்டும். நல்லதே நினை, நல்லதே செய்யும், நல்லதே நடக்கும். இதில் ஏதாவது ஒன்று கெட்டாலும் வாழ்க்கை கெட்டுவிடும். நினைவும் செயலும் ஒன்று போல இருக்க வேண்டும். இந்த நினைப்பது எதை வைத்து மாறுபடுகிறது? ஒரு அறிஞன் ஒரு பெரிய இயந்திரத்தின் தொழில்நுட்பத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறான். மற்றொரு நாள் அதை நினைக்கவே முடியவில்லை. ஒரு 8ஆம் கிளாஸ் படித்தவனால் அதை பற்றி நினைக்கவே முடியவில்லை. ஒரு மிக படித்த ஒரு PhD முடித்த ஒருவன் ஒரு பெரிய இதை நினைத்துக் கொண்டிருக்கிறான். 8ஆம் கிளாஸ் படிக்கணும்னு நினைக்க முடியும். ஏனென்றால் கல்வி நினைவின் தரத்தை கூட்டுகிறது. கல்வி நினைக்கும் ஆற்றலை கூட்டுகிறது. அது அளவு கல்வியாக இருக்கலாம், அது பாடக்கல்வியாக இருக்கலாம். கல்வி என்ன செய்கிறது? இந்த கல்வி நினைவுக்கு துணை இருக்கிறது. நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் செல்வம் தேவை. செல்வம் நீங்கள் செயல்பட என்ன தேவை? செல்வம் தேவை. நீங்க நினைக்க என்ன தேவை? நல்ல கல்வி, அறிவு தேவை. செயல் விஷ்ணு. நினைவு பிரம்மா. கல்வி சரஸ்வதி. செல்வம் லட்சுமி. இப்பொழுது நீங்கள் செயலை கொண்டு இறைவனை அடிமுடி காண முடியாத சிவன் உயர்ந்திருந்தார் என்று சொல்வார்கள். பிரம்மா 12 இடத்தில் ஏழாவும், விஷ்ணு 12 இடத்தில் கீழாகவும் சென்றார் என்று சொல்வார்கள். அதை அந்த கதை எதை குறிக்கிறது என்றால், சிவன் பெரியதா பிரம்மா பெரியதா என்று கூறுவதற்காக அந்த கதை அல்ல. உங்கள் நினைவு பிரம்மன அன்னப்பறையை போல் மேல் நோக்கி செல்கிறது. உங்கள் நினைவாகிய பிரம்மா அன்னப்பறை போல் மேல் நோக்கி செல்கிறது. உங்கள் செயலாகிய விஷ்ணு பன்றி போல் கீழ் நோக்கி செல்கிறது. ஒருபோதும் நீங்கள் இறைவனை காண முடியாது. நினைவும் செயலும் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் இறைவனை காண முடியும். இல்லை என்றால் இறைவனை காண முடியாது. நீங்கள் நல்லதே நினைங்கள், நல்லதே செய்யுங்கள். உங்கள் நினைவும் நன்றாக இருக்கிறது, உங்களுடைய செயலும் நன்றாக இருக்கிறது. நினைப்பதற்கு நன்றாக நினைப்பதற்கு நல்ல புத்தகங்கள், நல்ல விஷயங்களை நிறைய படியுங்கள். நல்ல நினைவாக வரும். நினைவுக்கு துணை இருப்பது கல்வி. பிரம்மாவுக்கு துணை இருப்பது சரஸ்வதி. நீங்கள் செயல்படுவதற்கு துணை இருப்பது செல்வம். விஷ்ணுவுக்கு துணை இருப்பது லட்சுமி. அப்படி என்றால் இந்து மதத்தில் கூறப்பட்டது இந்து மதம் அல்ல. இந்து மதம் ஒரு சமய கோட்பாடு, விதிமுறை, வாழ்வியல் விதிமுறை. இதில் மதங்களை கொண்டு மனிதர்களை ஏமாற்றுவதில்லை. தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்படி இந்து மதத்தை நீங்கள் பார்ப்பேனால், இப்பொழுது கடவுள் உண்டா என்றால் நாத்திகன் சொல்வான் இல்லை என்று. இப்பொழுது நான் கேட்கிறேன், கடவுள் உண்டா என்றால் நீ கடவுள் என்ற டெபினிஷனை மாற்று, ஒரு இலக்கணத்தை மாற்று. கடவுள் என்றால் பஞ்சபூதம் என்று தானே சொல்கிறது, சைவம் சொல்கிறது. கடவுள் என்றால் பஞ்சபூதம். பஞ்சபூதம் உண்டா இல்லையா? பஞ்சபூதத்துக்கு ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? பஞ்சபூதத்தை உன்னால் அகட முடியுமா முடியாதா? பஞ்சபூதத்தின் தொடக்கம் என்ன, முடிவு என்ன உன்னால் கூற முடியுமா? முடியவில்லை. பஞ்சபூதத்தைத்தான் கடவுள் என்கிறது. பஞ்சபூதம் கடவுள் என்றால்